சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று ஆடி மாதத்தின் 3ஆம் வெள்ளிக்கிழமை. இன்று மாலைக்குள் வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி அம்பாளின் இந்த மந்திரத்தை 18 முறை மட்டும் சொல்லிவிடுங்கள். வீட்டில் செல்வம் பெருகும், பணவசியம் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான குடும்பங்கள் கடன் வாங்கித்தான் காலத்தை கழிக்கின்றனர். கடன் வாங்குவது என்பது அனைவரும் செய்வதுதான். ஆனால் ஒரு சில இடங்களில் தினம் தினம் தங்களுடைய தேவைகளுக்கும் குடும்ப செலவுகளுக்குமே கூட கடன் வாங்கும் நிலைத்தான் இப்பொழுது இருக்கின்றது. இந்த நிலை மாறி அவர்களும் செல்வ நிலையில் சந்தோஷமாய் வாழ வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு தீபமும் அற்புதமான ஒரு அம்பாளின் மந்திரத்தை பார்ப்போம். இந்த வழிபாட்டை இன்றைய நாள் முழுவதும் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் நேரத்தை மட்டும் தவிர்த்து விட்டு மாலை 7:30 மணி முதல் 8 மணிக்குள்ளாக இந்த விளக்கை ஏற்றிவிட வேண்டும். இந்த வழிபாடு செய்வதற்கு பூஜை அறையில் முதலில் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அது நீங்கள் எப்பொழுதும் ஏற்றும் தீபமாக இருக்கலாம். அதேபோல் எத்தனை தீபங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த தீபம் ஏற்றும் முன் வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டு விடுங்கள். நிலைவாசலில் சிறிது மாவிலையை சொருகி வைத்து விடுங்கள். மாவிலை கிடைக்காத பட்சத்தில் வாசனை மலர்களை கூட நிலைவாசலில் வைக்கலாம். அடுத்ததாக ஒரு சிறிய தட்டு எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மேல் உப்பை பரப்பி விடுங்கள். அதன் மேல் ஒரு அகல் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். அன்னைக்கு நெய்வேத்தியமாக உங்களால் முடிந்தால் பால் சாதம் அல்லது நெய் சாதம் கலந்து வைக்கலாம். இவை இரண்டும் வைக்க முடியாத பட்சத்திலும் ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்தால் கூட போதும். இப்போது இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு தீபத்தின் முன் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த தீபம் கிழக்கு நோக்கி எரியட்டும். நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை பக்தியோடு 18 முறை சொல்லுங்கள். ஓம் திரிபுர சுந்தரி வித்மஹே காமேஸ்வரி ச தீமஹி தன்னோ பாலா பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 18 முறை வாய்விட்டு சத்தமாக சொல்ல வேண்டும். மனதிற்குள் சொல்வதை விட வெளியில் சொல்லும் பொழுது உங்கள் வீடு முழுவதும் இந்த சத்தம் ஒலிக்கும். இப்படி இன்றைய நாளில் அன்னையை வணங்கும் பொழுது உங்கள் கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கும், பண வசியம் ஏற்படும். இன்று ஆடி 3ஆம் வெள்ளியில் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகாபெரியவா போற்றி.